தேவி லாபத்தை கேட்டு சுவாமி சந்தோஷப்பட்டு சர்வமான சைன்யத்தோட சமுத்திர தீரம் வந்து சேதுபந்தம் பண்ணி லங்காநகரம் சென்று லோககண்டகனான ராவணனை புத்திரமித்திர பந்துவர்க்கத்துடன் நிகிரகம் பண்ணி பக்தாகிர கண்யாளான விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சுவாமி திவ்ய புஷ்பகத்திலே அயோத்தியில வந்து சீதாராமாளாய் பட்டாபிஷிக்தாளாய் 11,000 வருஷம் ராஜ்யம் ஆண்டு சர்வேஸ்வரன் பரம மங்களமாய் 10,000 கோடி போக்களை அக்னிஹோத்திரிகளுக்கு தானம் பண்ணிவிட்டு பிரம்மலோகத்துக்கு வைகுண்டம் பரப்பிட்டு போனாலாம். பரப்பிட்டு போற காலத்திலே சர்வேஸ்வரன் இப்பில் பூண்டெல்லாம் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போனான்னு சொல்லி அப்படி வைகுண்டம் சர்வேஸ்வரன் பரப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி பிரம்மனிஷ்டாள் ராமச்சரித்திரத்தை சொல்லிவிட்டு அற்புதமான ராமச்சரித்திரம் எம் பிரபு பரப்பிட்டு போன பிறகு யோகிகளாய் தெய்வத்தையே நம்பி வீடு வாசலை விட்டு வந்த நாங்கள் எல்லோரும் எம் பிரபுவை கோதண்ட அவனுடைய ஜட்டையும் அழகான மந்தஹாசத்தையும் மதுரமான பாஷணத்தையும் அற்புதமான கட்டாட்சத்தையும் அவனுடைய மார்பையும் அவனுடைய இடுப்பையும் மறையுருவியையும் அவனுடைய ஜானுவையும் ஜங்கையையும் சரணங்களையும் தியானம் பண்ற காலத்திலே அவன் சரணத்தை யோகிகளான நாங்கள் தியானம் பண்ற போது தண்டகாரண்யத்திலே பித்ருவாக்கியத்துக்காக அவன் நடந்த போது அவன் காலில் குத்தின முள்ளு எங்க நெஞ்சில குத்தி ரத்தம் வந்து சொன்னாள். வித்தம் தண்டகை ஸ்மரதாம் வித்தம் தண்டக கண்டகை ஸ்வபாத பல்லவம் ராம பிரபுனுடைய சரணத்தை தியானம் பண்ற போது தண்டகையில உள்ள கண்டகத்தால யுத்தமான சரணம் எங்க ஹிருதயத்துல தெரிஞ்சு சொன்னாள். அப்படிப்பட்ட பிரபுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சர்வேஸ்வரனான பட்டாபிஷிக்தனான சீதாராமனுக்கு நமஸ்காரம் பண்ணி ராதாக்களோட அகண்ட ராஜ்யத்தை ஆண்டு வரான்னு திருப்பி ராமாயணம் சொன்னாள். அதான் பாகவதத்துல விசேஷம். மறுபடியும் திருப்பி ராஜா ராமாயணம் கேட்கணும்னு சொல்லி சுவாமி தேவியோட கூட பிராதாக்களோட கூட பரம மங்களமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்றாள்னு திரும்ப பிரம்மனிஷ்டாள் சொல்லி ராஜா கேட்டு பரமானந்தப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் இன்றைய தினம். நாளை தினம் பகல் 3:30 மணிக்கு கிருஷ்ணாவதாரம், பாலலீலே, கோபிகா கீட்டம், ராசக்கிரீடே, ராத்திரி புனி கல்யாணம், குச்சேல சரித்திரம், நவயோகிகளுடைய சரித்திரம், அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம். மறுபடியும் சூதர் திரும்ப ஒரு ஆவர்த்தி பாகவதம் நாளைக்கு சொல்ல போறாள். பாகவத சங்கிரகாத்தியாயம்னு. ஏன்னா பாகவதம் முழுக்க கேட்ட புண்ணியமா, அதுக்காக மறுபடியும் சொல்ல போறாள். அப்படிப்பட்ட மகா புண்ணிய தினம் நாளைய தினம். பெரிய பிரம்மசத்திரம், சப்தா பிரம்மசத்திரம்னு கௌசிக சம்மிதியார் போய் சொல்லிவிட்டாள். அப்படிப்பட்ட பெரிய புண்ணிய சரித்திரம் பரம மங்களமா நடக்கிறது. இங்க வந்து கலந்துண்டவாள், இதை நடத்துறவாள், சொல்றவாள், கேட்கிறவாள் எல்லாருக்கும் நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம்னு பகவான் சகல மங்களத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவிநாதினி நந்தினி गिरिवरविंदरिवादिनि वादिनि विष्णुविलासिनि जयतुनुते भगवते शितिकण्ठ कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवादिनि मङ्गलदायिनि मञ्जुगते मतिमलारिणि मञ्जुल भाषिणि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनि मोदविदायिनि वेदनुते जानकी कान्त